Perfection is not our goal, consistency is. Your selection won't happen in one day, but we can start it today, right? Welcome to day 1 of 21-day consistency challenge for SBI PO prelims exam. ஸோ மார்னிங் நான் வந்து ஸ்ப்ளாட் படிக்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நம்பர் பேஸ்டு அண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயுமே எஸ்பெஷலி வந்து ஜிஐ டேக்ஸ் வந்து இருந்துச்சு. லாஸ்ட் டைமும் வந்து ஜிஐ டேக்ஸ் வந்து அதிகமாக வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் இப்போ கரண்டாக ஹையஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் தமிழ்நாடு எந்த ரேங்க்ல வந்து இருக்காங்கன்றதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு நான் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அண்ட் 10 கொஷின்ஸ்ல எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டானீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நான் நோட்ஸ் என்னால் எடுக்க முடியல. எப்போதுமே நான் நோட்ஸ் எடுப்பேன், பட் இன்னைக்கு என்னால் எடுக்க முடியல. ஸோ அதை நாளைக்கு சேர்த்து நான் எடுத்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஏ முடிச்சதுக்கப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டேன். இந்த மார்க் டெஸ்ட் போடுறப்போ எனக்கு மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி எடுத்ததில்லை. ஸோ இதில் வந்து எனக்கு மெயினான ரீசன் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் கூட கொஞ்சம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்காமோ. ஏன்னா குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதில் மார்க் போயிருக்கவே தேவையில்லை. ரொம்ப சில்லி மிஸ்டேக்கில் தான் மார்க் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ எஸ் இன்னும் குவான்ஸ் மட்டும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் குவான்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து 2 டாபிக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின்ல வந்து எனக்கு நெவர்தலெஸ்ஸுக்கு மீனிங் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் போய் கிளிக் பண்ற அவசரத்துல டிஏ போய் ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன ஆனிச்சு, ஆப்வியஸா ப்ளூரல்ல இருக்குது. அதையும் நான் கவனிக்காம வந்து இங்க இன்னொரு ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வர கொஷின் வந்து பார்த்தோம் அப்படி பேரலலிசம் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், இதுவுமே ஒரு ஈஸியான எரர் தான். இங்கேயுமே நான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த 3 எரரையும் வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஆர்சிஸ் வந்து நிறையவே எனக்கு தப்பு வந்துருச்சு. என்னன்னு தெரியல, நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆர்சியில். ஸோ ஆர்சிலலாம் தப்பே பண்ணக்கூடாது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அண்ட் எரர்லையுமே வந்து ஒரு மாதிரி தான் சொதப்பிட்டேன். அண்டு இது வந்து ரீசனிங்கில் வந்து ஒரு இன்இக்வாலிட்டி தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறப்பலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் நான் எடிட்டோரியல் வந்து கைடில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணேன். அதில் இருக்கக்கூடிய வக்காப்ஸ் வந்து நான் நோட் பண்ணிப்பேன். அண்டு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வக்காப்ஸும் வந்து நான் நோட் பண்ணிப்பேன். நிறைய வக்காப்ஸ் இருந்துச்சு, ஃப்ரேசல் வேர்ப் இருந்துச்சு, அண்ட் இடியம்ஸுமே வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் என்னுடைய நோட்டில் வந்து நான் நோட் டவுன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வெக்காப்ஸ் வந்து தேடி போய் படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்சிஸும் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து 6 கிராமர் ரூல்ஸ் வந்து டெய்லி பார்க்கணும். ஏன்னா கிராமரில் ரொம்ப தப்பு வாங்குறேன்னு சொல்லிட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக 6 கிராமர் ரூல்ஸ் வந்து நோட் எடுத்து நோட் டவுன் பண்ணி அதற்கு நானே பர்சனலாக எக்ஸாம்பிள் எழுதி நான் படித்தேன். ஸோ அந்த 6 கிராமர் ரூல்ஸ் பேஸ் பண்ண கொஷின் வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து வரும். ஸோ அதை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட் வீடியோவாக வேணும்னு தான் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஷார்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். குவான்ஸ் ஹேக் அண்டு ப்ரிலிம்ஸில் வந்து பசில் வந்து எப்படி லெஸ் தென் 2 மினிட்ஸில் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய வொக்காபுலரி தான் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து நான் இன்னைக்கு காலையில் வந்து உட்காந்து நோட் டவுன் பண்ணியிருந்தேன், உட்காந்து டெஸ்ட்டில் எல்லாத்தையும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நான் இன்னைக்கு படித்த அந்த 120 கிராமர் ரூல்ஸ் பேஸ் பண்ணதில் 6 கிராமர் ரூல்ஸ் அதை பேஸ் பண்ணி நான் 20 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து குவான்ஸில் என்ன தான் ஆனாலும் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வருது, ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. தெரிஞ்ச டாப்பிக்கே போட முடியல. டிஐ அண்டு சிம்பிளிஃபிகேஷன், கேஸ்லெட் அது மட்டும்தான் என்னால் டச் பண்ண முடியுது. அரித்மெட்டிக் சைடு என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நான் அரித்மெட்டிக் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஹார்டான டாப்பிக்லேருந்து ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து பண்டில் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 டைப்ஸ் இருக்குது.
அந்த 10 டைப்ஸில் நான் இன்னைக்கு ஒரு 5 டைப்ஸ் எடுத்து படிச்சிருந்தேன். ஸோ அதை நான் எப்படி குயிக்காக 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டு போட்டு கற்றுட்டு இருந்தேன். அதை வந்து தான் நான் இன்னைக்கு ஷார்ட்ஸாக வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப லென்த்தாக போகும். அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து திரும்ப பார்க்கணும். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் வந்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸில் வந்து டெய்லி உங்களுக்கு 4 to 5 ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவான்ஸ் ரிலேட்டடாக வந்துடும். ஸோ ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்டு பசிலுக்குமே வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அண்டு கிராமர் ரூல்ஸுமே வந்து டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் போடலான் இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கண்டென்ட் எல்லாமே நான் ஷார்ட்ஸ் மூலயமா போட்டுட்டேன் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி லேர்ன் இட் அண்ட் ஈஸிலி ரெஃபரும் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து டைட்டில்லாம் வந்து பக்கவா என்ன டாபிக், டிஸ்கானஸ்ட் டீலரா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அந்த மாதிரி நான் சப் டாபிக்கோட தான் வந்து ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ தட் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயும் நான் ப்ராக்டிஸ் கொஷினும் வந்து 5 செட் ஆஃப் கொஷின் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷினுக்கு நீங்கள் வேற எங்கேயும் சர்ச் பண்ணணும், அந்த கொஷின் ஹண்ட்டுக்காக நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல. கண்டிப்பாக நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் பண்ணுறப்ப எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஒரு டாப்பிக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல், பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆன்சர்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், நான் டெஸ்ட் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு கேஸ்லெட் வந்துருந்துச்சு. அந்த கேஸ்லெட் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எக்ஸாம் ஹாலில் வந்து பக்கத்தில் இருக்கிற கூட படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க, என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னு கேட்குறப்போ அவங்க எப்போதுமே நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்னது வந்து கேஸ்லெட் வந்து நான் போடலை, அதில் வந்து டைம் கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு டிஏஇல விட எனக்கு கேசட் கொஞ்சம் நல்லா வரும். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு கேசட் எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி தந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கேஸ்லெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ்லெட் தான் நான் இப்போ சால்வ் பண்ணி காட்ட போறேன். லைக் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். அண்ட் கொஷின் வந்து நான் எடுத்துட்டு வரேன். அந்த கேஸ்லெட்ல இருக்கக்கூடிய ஒரு 3 to 4 கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். பிகாஸ் அந்த கொஷின்ஸ் வந்து நார்மலான கால்குலேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் எப்படி இதை ஈஸியாக சால்வ் பண்ணணுன்றத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இது அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து பிஓ எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம நெக்லெக்ட் பண்ணாம என்ன பண்ணணும், அட்டென்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் போடுறப்பே அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்போ என்ன பாக்குறேன் அப்படின்னா, மில்க் அண்ட் வாட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 கண்டெய்னர் இருக்கு. ஓகே, 3 கண்டெய்னர்லயும் மில்க்கும் வாட்டர் இருக்கு. இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட் படி பேசிஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்லெட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, அரித்மெட்டிக் பேஸ் பண்ண கேஸ்லெட்டா தான் இருக்கும். லைக் டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், இல்ல பர்சன்டேஜ் பேஸ் பண்ணது, ரேஷியோ பேஸ் பண்ணது, மிக்சர் அண்ட் அலிகேஷன், இந்த மாதிரி ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணதை தான் இருக்கும். இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் பேஸ் பண்ணது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மில்க் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். மில்க், வாட்டர். ஓகேவா? என்னென்ன பாக்ஸ் இருக்கு? ஏ, பி, சின்னு 3 கண்டெய்னர் இருக்கு. இப்ப இந்த 3 கண்டெய்னர்லயும் டோட்டல் இப்படி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சி கண்டெய்ன்ஸ் 80 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர். ஸோ சில டோட்டலா எவ்வளவு இருக்குது அப்படின்னா 80 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் வந்து இருக்குது. அதுல 9:7 வந்து கொடுத்துருக்காங்க. 9:7 அப்படின்னு பாக்குறப்போ 16. ஸோ 16 பைசா தான் என்னன்னா 80. ஸோ அப்போ 16ன்றது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5ன்றது கேன்சல் ஆகும். ஸோ 1 யூனிட் வந்து 5 அப்படின்னா அப்ப 9 யூனிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 45. அப்போ 1 யூனிட் 5னா 7 யூனிட் எவ்வளோ 35. ஸோ அப்ப 80 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியுதோ அதை வந்து நம்ம எடுத்து பழகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இன் கண்டெய்னர் ஏ இஸ் 60 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. அண்ட் த ரேஷியோ ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் மில்க் டு வாட்டர் அப்படின்னு சொல்றப்போ 3:2. ஸோ 5x. ஸோ 5xன்றது தான் 5 யூனிட் தான் 60. அப்ப 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 5 யூனிட் 60னா அப்போ 1 யூனிட் வந்து 12. அப்ப 3 யூனிட் வந்து எவ்வளவு அப்படின்னா 36. அப்போ 1 யூனிட் 12னா 2 யூனிட் எவ்வளோனா 24. ஓகேவா? இது வந்து மில்க் அண்ட் வாட்டர். நல்லா கவனிங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
மில்க் அண்ட் வாட்டர்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக வாட்டர் அண்ட் மில்க்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாதிரியான ரேஷியோ வந்து கரெக்டா இருக்குது அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டெய்னர் பில 55 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் வந்து இருக்குது. ஸோ 55 லிட்டர்ஸ் இருக்குது. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 20% மோர். ஸோ 20% மோர் அப்படின்னா நம்ம ரேஷியோ எப்படி எழுதணும், 6:5 எழுதணும். 6:5னா 11 யூனிட்ஸ் வந்து 55 அப்படின்னா அப்போ 1 யூனிட் வந்து 5. அப்போ 6 யூனிட் வந்து 30, 1 யூனிட் 5னா அப்போ 5 யூனிட் வந்து 25. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரனால வந்து ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஆனா இது வந்து நம்ம வந்து நீங்களா சால்வ் பண்றப்போ லெஸ் தென் 40 செகண்ட்ஸ்ல வந்து இதை டீகோட் பண்ணணும். ஸோ லெஸ் தென் 40 செகண்ட்ஸ்ல இதை டீகோட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அது கஷ்டமான கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ண முடியும்னா டைம் அங்க நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொண்டுட்டு வரேன், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் குவான் செஷன் நான் இன்னொரு மார்க் எடுத்தேன். லாஸ்ட் டைம் வந்து பிஓ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஆகஸ்ட்ல தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ வாஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது வந்து எனக்கு ரொம்ப நான் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். எங்கே எஸ்பிஐ பிஓவும் அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்றதுனால இருந்துச்சு. அண்ட் ஆர்ஆர்பி பிஓவுமே வந்து பாஸ் பண்ணேன், பட் ரொம்ப பார்டரில் தான் பாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு பிஓனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ 2 மார்க் இனிமேலேருந்து எடுக்க ஆரம்பிக்கலாம், இல்லை அந்த கடைசி 10 days வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். அண்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்போ. இதுலயுமே வந்து நிறைய சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒழுங்கா வந்து இந்த எரர்ல தான் பயங்கரமா தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நான் கிராமர் ரூல்ஸ் வந்து திரும்ப பார்க்கணும், பேசிக்ஸ் திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நானும் உங்களுக்காக அதை ஷார்ட்ஸ் மாதிரி நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அண்ட் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சல கொஷின் காமிச்சல அந்த மாதிரி டெய்லி கொஷின் எடுத்துட்டு வரேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாம போய் ஆன்சரை போய் மார்க் பண்ணிட்டேன். நான் அந்த சம்மே சால்வ் பண்ணல, போய் டக்குன்னு மார்க் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 மிஸ்டேக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சில்லி மிஸ்டேக் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, இன்இக்வாலிட்டி, சிலாதிசம், கோடிங், டீகோடிங் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டெஸ்ட்லயும் அந்த தான் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த டெஸ்ட்லயும் அதே தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரீசனிங் பாயிண்ட்ஸ்ல தான் அக்யூரசி காட்ட முடியும். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. நான் வந்து என்னுடைய வீடியோஸ்ல வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன், ஒரு ஹேக்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் ஆல் தி ஸ்டஃப். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து வந்துடும். இது வந்து எப்படி கொண்டு போகலான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குதுன்னா அதில் 10 டைப்ஸ் ஆஃப் சப் டாபிக்ஸ் இருக்குது. ஈச் சப் டாபிக்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷினை எப்படி வந்து நம்ம 30 செகண்ட்ஸ்ல வந்து சால்வ் பண்றது, எப்படி பசில் வந்து 90 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டண்டா டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து வந்துடும் ஷார்ட்ஸ் மூலியமா. ஸோ நீங்க அதை வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ thank you so much for patiently watching this video till the end. So please subscribe to the channel. And நீங்க உங்களுடைய day 1 complete பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன் day 1 completed. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஏதாவது என் சைட்ல இருந்து ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஐ ஆல்வேஸ் வெல்கம் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். And thank you so much. Have a great day. Happy learning. See you tomorrow on day 2 consistency challenge. So thank you so much. Please subscribe to my channel and share it with your friends. And hit the like button and also the bell icon to get the notification. Thank you. Have a great day.